நம்ம ஒன்று பிளான் பண்ணால் வேற ஒன்று நடக்குது. முடிஞ்சா கல்யாணம். டேய் ஏதாவது யோசிடா. மால்தீவ்ஸ் ஓகேவா? எதுக்கு? ஹனிமூனுக்கு போடா. போகிற போக பார்த்தா அதான் நடக்கும் போல. ஆவண்டா அந்த பொண்ணு, அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுடா. டேய் இன்னும் 5 மணி நேரம் தான்டா இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது முடிவு எடுக்கணும்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில கல்யாணத்தை நிறுத்த வழியை பார்க்காம 2 பேரும் இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்று பண்ணு, உனக்கு எனக்கும் பிரச்சனை, இந்த கல்யாணம் வேணான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிரு. டேய் என்னடா சொல்கிற? நான் இது வரைக்கும் என் குடும்பத்தை ஏமாத்தினதில்லை. ஆனால் இப்போ போய் நாங்கள் காதலிக்கல நடித்தோம்னு சொன்னால் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இப்போ இந்த கல்யாணம் வேணாம் நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன்னா எல்லார் மனசும் கஷ்டப்படும் தான். நான் அவங்கள சமாதானப்படுத்திடுவேன். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கோம், எதுவும் நடக்கலை. அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்கலைன்னு நாங்கள் நினச்சிட்டு போயிடுறோம். சரி, என் பேலன்ஸ் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் கிளம்புறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் காசில் கரெக்டாக இருக்காடா. ஏய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஏய் அனுப்பிச்சி விடு. நீ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஏன் பண்ணோம், நீ அனுப்பிச்சி விடு. டேய் அனுப்பிச்சி விட்றா, தரேன். நல்லா கம்பெனியை டெவலப் பண்ணுறீங்கடா. வந்துருக்கும் பாரு. ஓகே ஏய் சீக்கிரம் போடா, போய் யாரும் பார்க்குற முன்னாடி பஸ் ஏற்றிட்டு வா. ஆமாம் ஆமாம், திரும்பி வந்தாலும் வந்துடுவா. அப்போ பாய் கண்ணா. Thank you. இந்தா உள்ளே தண்ணி பாட்டில் பிஸ்கட் எல்லாமே இருக்குது. போயிட்டு வா. பை பை. அப்படியே போயிடு. Bye. போ. இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொத்தை விற்றா கூட பத்தாது போலடா. ஐயாப்பா பொண்ணு ஆயிடுச்சுன்னு வாங்க. ஏய் நம்ம கேட்குறாருப்பா. என்ன ராஜா? பொண்ணு ஆயிடுச்சுன்னு வாங்க. சத்தியமா பொண்ணுலாம் வராது. நீங்கள் வாங்கின காசுக்கு மந்திரத்தை சொல்லுங்க. தாலியை கட்டுற மாமா முடிய வெட்டுறேன். அடுத்து எனக்கு தான் கல்யாணம். கத்திரிக்கோளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட தள்ளுகிறாங்க? அதாவது அனுப்பிச்சு விட்டோம்ல, இன்னும் நீ உம்முன்னு இருக்க. அவள் போனது நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவள் ஓடி போனான்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா என் குடும்பம் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அதை நினச்சா தான் ஒருத்தம்மா. இதுக்கு தான் வள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மையும் எடுத்து குறையறனா தண்ணி குடின்னு. அப்படியா? உங்கள்கிட்ட சொல்ல இருந்தாலும் மூஞ்ச பார்த்தா முகூர்த்தத்துக்கு நான் எடுத்து பொண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரியே இருக்காரு. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுச்சு, பொண்ணு ஆயிடுச்சுன்னு வாங்க. இப்போ சொல்லிட்டாரு. ஏது பொண்ணு ஆயிடுச்சுன்னு வரத்துக்கு? எங்கள் அக்காவுக்கு மூத்த பொண்ணே போய் கூட்டிட்டு வா. சாமி டைம் என்ன ஆகுது? நீங்க 2வது வாட்டி முகூர்த்தத்துக்கு நாழிச்சுன்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு. கூப்பிடுவோம். முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டே இருக்கு. பொண்ணை கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். ஓம் மகாதேவி ஜெகத்மஹே விஷ்ணு பத்னி தீமஹி. பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாங்க. டென்ஷன் ஆகாத. வந்தா தானே? இல்லை வந்துடுவான்னு சொன்னாங்க. வந்தா தானே? ஆமாம். சரி, இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த நீலமாக வெள்ளித்தனத்தை கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உன் வாயை வச்சுட்டு சும்மாடுறா. அந்த ஆள் 2 பொண்ணோட வந்துட போறாரு. சரி உனக்கு வேணா சொல்லி நான் வேணா பண்ணிக்கிறேன். லட்சுமி மணியாயி எங்கேயே உன் பொண்ணை காண? கிளைமேக்ஸ் வந்துருச்சு, எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க. நீங்க மூஞ்ச கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்க. இன்னும் கொஞ்சம் முகூர்த்த நேரம் முடிய போறதுமா? 3 நிமிஷம் தான் இருக்கு. ஆட கொஞ்சம் என்னன்னு போய் பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, இருங்க நாங்க போய் அழைச்சு வந்தோம். வாங்கல போலாம். தேடி போயிடுச்சுங்க. என்ன போதும். டேய் நீ இன்னும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்ட. எங்கள் அப்பா அம்மா நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏமா பொண்ணை கூட்டு வர சொன்னா இங்க நின்று என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க ஐயர் கத்திக்கிட்டு இருக்கார், பொண்ணை கூட்டுவாங்க. பொண்ணை கூப்பிடுங்க. ஐயோ கத்தாதீங்க, காயத்ரி ஐயோ காணுமா? எல்லாரும் போய் பாருங்க, பரபரப்பு பத்தல. என்னடா இல்லையே? ஏமா இந்த காயத்ரி இங்க வந்தாளா? இங்க வரலீங்க. வரலையா? ஏய் அந்த ரூம்ல இருக்கான்னு போய் பாரு. சரி போ. ஏன்னா பொண்ணை காணாம என்னப்பா எங்க பார்த்தேனால இல்ல. முகூர்த்த நேரம் முடிய போகுது. அந்த சைடு பாருங்கடா. நாளை ஆயிடுச்சு, பொண்ணை சீக்கிரம் அழைச்சுன்னு வாங்க. 2 நிமிஷம் தான் இருக்கு. நீ என்னன்னு தெரியலையே. தம்பி பொண்ணு எங்கப்பா? பொண்ணெல்லாம் வராது, நீங்க வேணா உங்க பொண்ணை வர சொல்லுங்க. எனக்கு அதான தெரியல.
பஸ் ஏற்றி விட்டு தானே வந்தேன். இது ஏதோ உளுந்தூர்பேட்டில் இறங்கி குளிச்சுட்டு ரிட்டர்ன் வருது போல. சீக்கிரம் வாமா, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம் வா, வேகமா வா, வேகமா வா. நீ எப்ப கை பிடிச்சா? வா, வாமா, வாடா. வாடா. ஹாப்பியா? சாப்பிட்டா. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா கூப்பிடுறா. 4 செகண்ட் தான் இருக்கு. 3 முடிச்ச போடும். முதல் முடிச்சு நீ, மத்த 2 முடிச்ச ரிலேஷன்ஸ். வழக்கம் போல. ஏய், நீ ஏன் இங்கே வந்த? அதான் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போனேல, அப்புறம் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க? கொஞ்ச நேரத்துல பதறா. அண்ணா நேத்து பஸ் ஏத்தி விட்டல, அது வரைக்கும் தாண்டா உன் பிளே. இனிமே எல்லாம் ஏன் பிளேடா. உன்னை அரைஞ்சு உன்னெல்லாம் கட்டவே மாட்டேன். நீ போ. பயந்துருக்கிற நம்ம வழக்கத்துல நின்று தாலி கட்டுறதுல உட்கார்ந்து தான் கட்டணும். இல்லப்பா, நான் சொல்றேன்ப்பா. ஏ அக்கா, அண்ணி, கத்தியா? சொல்றத கேளுங்க.